கொள்கிறாள். காட்டிற்கு போயும் கடுந்தவம் செய்யச் சொல்லவில்லை. புற்று மண் கொண்டு மூடும் வரை நிஷ்டையை காத்திருக்க வைக்கவில்லை. கண்ணப்ப நாயனார் போன்று நம் கண்ணை தரவில்லை. சிறு தொண்டனார் போல் பெற்ற பிள்ளையை கரியாய் சமைத்து போடவில்லை. திருநீலகண்டர் போல் ஆனால் இளமையை துறக்கவில்லை. கண்களை இழந்த பின்னும் திருவாரூர் குளக்கரையை செப்பம் செய்து உழவார பணிபுரிந்த தண்டி அடிகளைப் போல் தொண்டும் செய்யவில்லை. வறுமை வந்துற்ற போதும் அடியார்க்கு உணவிடும் பணியில் தளராத இளையான்குடி மாற்றும் இல்லை. ஆனாலும் அம்மா நம்மை மடிமீது வைத்து மந்திரம் சொல்லிக் கொடுத்து மன்றம் வைத்து வழிபட வாய்ப்பு கொடுத்து வேள்விக்குள் நிறுத்தி வேத வித்தாக்கி தொண்டர் கூட்டத்தோடு சேர்ந்து சமுதாய பணியும் உழவார பணியும் அன்னதான பணியும் நலிந்தோர்க்கு உதவும் நல்ல பண்பையும் ஊட்டி மண்ணோடு மண்ணாய் கிடந்த நம்மை தட்டி தட்டி புடம்போட்டு பொன்னாக்கினாள். நம்மை இந்த உலகுக்கு ஈன்றவள் கூட பசிக்கிறது என்று சொன்னால்தான் அமுதூட்டினாள். ஆனால் மனம் சோர்ந்து போனால் கூட ஓடி வந்து அணைத்து ஆறுதல் படுத்தும் நம் மேல்மருவூர் அன்னை ஒவ்வொரு செவ்வாடை தொண்டர் வாழ்விலும் 1000 கதை இருக்கும். தாய்